தயே, இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த எச்சரிக்கை வாக்கினை சற்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். நீ எங்கே ஓடி ஒளிந்தாலும் அது உன்னை விட்டு விடாதது. அதனால் அப்பன் சொல்கின்ற வார்த்தையை என்னவென்று கேட்டு அதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை என் குழந்தை, நான் இப்பொழுது சொல்கின்ற வார்த்தையை நீ கேட்டுக்கொள்ள வேண்டும். உன்னை பயம்படுத்துவதற்காக இந்த பதிவினை சொல்லவில்லை. உனக்கான எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு பதிலாக நம்பிக்கையை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக நீ சரியான விஷயத்தை தேடி பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். பில்லி சூனியம் ஏவல் என்று இது உன்னை தேடி வந்தாலும் அதனால் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது உன்னுடைய நம்பிக்கையாக வேண்டுமானால் இருக்கலாம். இந்த சூழ்நிலை எல்லாம் உணர்ந்து உனக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற பல நல்ல விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டாயம் இது. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளாக முதலில் முடித்து வைக்க நினைக்கின்றது. உன் பிரச்சனை அத்தனையும் தீர்ந்துவிட்டால் அதன் பிறகு நீ பெற நினைக்கின்ற சந்தோஷம் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எது வந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களையும் நாம் எந்த அளவிற்கு எதிர்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துதான் அது நம் கைகளுக்குள் வந்து சேரும். அப்படித்தான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்க துணிந்து கொண்டிருக்கின்றது. ஒரு புறம் இருக்கட்டும், நீ எதற்காக எல்லாம் இதனை செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் நீ கவனித்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கின்றது எல்லாவற்றையும் என்ன என்பதை எந்த நேரத்திலும் உனக்கு நினைவில் இருக்கட்டும். அதை தாண்டி மற்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதற்கு நீ உனக்கான நம்பிக்கையினால்தான் அதை உடை தெரிய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்வதற்கு ஒருவருக்கு துணிச்சல் வருகிறது என்றால் அவர் நிச்சயமாகவே இந்த வாழ்க்கையில் தனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லாதவர் என்றுதான் அர்த்தம். ஒருவர் பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற எல்லாம் ஒருவருக்கு செய்ய துணிந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு துணிச்சல் அதிகம்தான். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதவர்தான் என்று அர்த்தம்தான். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அதற்கான துணிச்சல் இருந்தால் மட்டும்தான், அதற்கான எண்ணங்கள் இருக்கும் பொழுது அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. எப்பொழுதும் துணிந்தவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். இது போன்ற செய்கின்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒருபோதும் கவலைப்படுவது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு நிச்சயமாக அத்தனை தைரியம் இருக்க வேண்டும். செய்வதில் ஒரு சிறு தவறு நடந்துவிட்டால் கூட மீண்டும் அவருக்கு எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் நீ நிச்சயமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அது திரும்பி சென்று விடும் என்பது அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் இதை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய தைரியசாலியாக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த செய்தியினை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எதிர்பார்க்கின்ற பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கப் போகின்றது. இப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இனிமேல் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது எதையாவது செய்து உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்று இவர்கள் எவ்வளவு நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். எவ்வளவு பணம் செலவானாலும் இவர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும். இது போன்ற விஷயத்தை செய்வதற்கு இவர்கள் இன்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு தீமையை செய்ய
துணிந்து விட்டார்கள். என் குழந்தையே, இவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சியானதும் இவர்கள் வாழ்க்கையில் உனக்கான தீமையை கொடுக்கிறதே இல்லையோ அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை இனிமேல்தான் அவர்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றார்கள். நிச்சயமாக இவையெல்லாம் நம்மை என்ன செய்ய போகின்றது என்பது தெரிந்து கொள்ள முடியும். எண்ணற்ற விஷயங்கள் உனக்கே நான் கொடுக்கின்றேன். இந்த நேரத்தில் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் என்ன என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். சரியான நேரத்தில் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அப்பன் உனக்கு சொல்கின்றேன். இந்த ஏவல் உனக்கு செய்தவை எல்லாம் யார் என்று தெரியுமா? என் குழந்தையே, நீ எப்பொழுதும் இருக்கின்ற இந்த நிலைக்கு ஒருவருக்கும் மிகுந்த மன உளைச்சல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. இது சரியில்லையே. இவர்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதே. இவர்கள் அழுத காலம் எங்கே? எப்பொழுது சிரிக்கின்றார்களே என்று உன்னை பார்த்து அவர்களுக்குள் இருக்கின்ற பொறாமை ஏராளம். இந்த பொறாமை எண்ணங்கள் இவர்கள் உனக்கு எதிராக கொண்டு எப்படியாவது உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும். எதற்காக தான் இந்த வாழ்க்கை நாம் வாழ்கின்றோம் என்று உன்னை நினைக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான பிரச்சனை. தீர்த்துவிடக்கூடியது என் பிள்ளையே. இந்த பிரச்சனை உன்னால் தீர்க்க முடியும். அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் என் பிள்ளையே, இதிலிருந்து நீ மீண்டும் வர வேண்டும் என்றால் முதலில் நீ எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் இப்பொழுது உன்னுடைய ஆட்டத்தை அதிகரிக்க வேண்டும். எப்பொழுதும் சாதகமாக எடுத்துக்கொள்கின்ற விஷயம் என்று ஒன்றும் இருக்கிறது என்றால் அது தேவையில்லாத விஷயம். நீ செய்யும் பொழுது தேவையில்லாத சிந்தனையை உனக்குள் நீ வளர்த்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து அவருக்கு சாதாரணமான விஷயங்களை பெற்று கொள்கின்றார்கள். உனக்குள் தோன்றுகின்ற எதிர்மறையான சிந்தனை என்றும் இவை எல்லாமே அவர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்களை மிக பெரிய துன்பங்களை மேலும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் என நடந்துவிட்டது. எப்பொழுதும் எல்லாவற்றையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம். என் குழந்தையே, நீ வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு உன்னை என்ற நாளும் அதிலிருந்து உனக்கான தீர்வினை நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நம்பிக்கை என்று உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எத்தனை காலம் இந்த வாழ்க்கை நீ இழந்து விட்டது எல்லாம் போதும். அப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இது ரகசியம் என்று வைத்துக்கொள். யாருடைய இல்லத்திலும் தெய்வத்துடைய பாடல் உன்னுடைய மனதில் நல்ல எண்ணங்களும் இறக்க வேண்டும். தெய்வத்துடைய சக்தியானது அங்கு நடமாடிக்கொண்டு இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். எப்பொழுதும் தன்னை தெய்வம் காத்து வருகின்றது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். தெய்வத்துடைய வசனங்களையும் பாடல்களையும் இது போன்று எல்லாம் நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னோடு அது பழக்கத்தில் இருக்கிறது என்பதை நீ கண்கூடாக காண முடியும். உன்னால் அதனை அடைய முடியும், காண முடியும். என்ன நடந்தாலும் இவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற இந்த விஷயத்தை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் என்ன என்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மை எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு புரிதலை வைக்க முடியும். எந்த ஏவலாக இருந்தாலும் உன் இல்லத்தை விட்டு விலகி ஓடிவிடும். உனக்கான நன்மை நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கை இருக்கட்டும். இந்த அப்பன் மீது உனக்கு அதிகம் நம்பிக்கை இருக்கட்டும். உன்னை பற்றி வருகின்ற எல்லா பிரச்சனையும் வேரோடு உனக்கு அறுத்து எரிக்கப் போகின்றேன். உனக்கான நிம்மதியை உனக்கான சந்தோஷத்தை தந்துவிடப் போகின்றேன். இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறக்கூடிய நேரத்தை சட்டென்று உன் மனதில் கைவிட்டு உனக்கான எல்லாவற்றையும் உன் நம்பிக்கையை உனக்காக அப்பன் இப்பொழுது கொடுக்கப் போகின்றேன். அப்பன் ஒரு பெயரை சொன்னால் போதும். எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அது பொடி பொடியாக ஆகிவிடும். இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட செய்வினை சூனியமும் இந்த வாழ்க்கையில் ஏவலாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் செய்கின்ற எல்லா விஷயத்தையும் இந்த அப்பனுடைய பெயரை சொன்னால் போதும் எல்லாவற்றையும் அழித்துவிடும். என் பிள்ளையே, இனி அவரை காணும் பொழுது
பதற்றப்படாதே. அப்பன் இதையெல்லாம் அவருக்கு செய்து விடப்பேன் என்று நீ மன வருத்தப்படுகின்றாய். நீ வருத்தம் கொள்ளாதே. அவருக்கான விஷயத்தை கண்டு நீ எதற்காக பயம் கொள்கின்றாய்? உனக்கானவற்றை அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் துன்புறுத்துவதிலும் கஷ்டப்படுத்துவதிலும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். உன்னை நினைப்பதில்லை. அதுபோல நிற்கும் அமைதியாக இரு. இந்த அப்பன் எவ்வளவு வாய்ப்பினை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அதனால் எப்பொழுதும் உனக்கு கெடுதல் செய்தவர்களை, வேதனை கொடுத்தவரை அப்பன் தண்டனை கொடுக்கும் பொழுது நீ வேண்டாம் என்று சொல்லாதே. அதனை ஒருபோதும் தட்டி விடாதே. நடக்கின்ற நல்ல விஷயத்தை அத்தனையும் உன்னை சார்ந்து உனக்கான எல்லாம் நல்லதாக நடக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி வரக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும். கனவிலும் எதிர்பாராத விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். எந்த விஷயம் உனக்கு நடக்கக்கூடாது, எந்த விஷயம் முன்னால் வாழ்வில் முன்னேறிவிடக்கூடாது என்று ஏவல்கள் அதனை உன் வாழ்க்கையில் ஏவி விட்டதோ அதனை உன் அப்பன் இப்பொழுது நடத்தி தரப்போகின்றேன். அப்பன் உனக்கு உறுதுணையாக இருந்து அதனை நடத்தி தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் பெறுவதற்கு தயாராக இப்பொழுது இருக்க வேண்டும். அப்பன் தேடி வந்து உனக்கான துன்பம் எல்லாவற்றையும் ஏவல்களையும் நீக்கி நிச்சயமாக உனக்கான எதிர்பார்த்த சந்தோஷத்தை உன் கையில் ஒப்படைக்கப் போகின்றேன். அதனை நீ பெற்றுக்கொள்ள போகும் தருணம் உனக்காக வந்து விட்டது. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாம் உனக்கானதை இந்த அப்பன் பில்லி சூனியம் ஏவல் எல்லாவற்றையும் அழித்து உனக்கான நன்மையை உன்னிடத்தில் கொண்டு வந்து விட்டேன். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.